பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை கேட்கும் முன்பதாக திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளிலே ஒரு இறைவார்த்தை ஒரு குறளானது, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. பிரைஸ் தி லார்ட். நம்ம கேட்டாக்கா எது பெரிய செல்வம்னு நம்ம யாராவது கேட்டால் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு செல்வங்களும் குறித்து சொல்லுவோம். ஒருத்தர் பிள்ளை செல்வம் சொல்லுவாங்க, ஒரு சிலர் கல்வி செல்வம் சொல்லுவாங்க. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்றேன்னா, இந்த காதுகள் தான் செல்வத்திலேயே பெரிய செல்வம் சொல்றாங்க. இந்த காதுகள் உலகத்திலேயே சிறந்த செல்வம் சொல்றாரு. அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாங்க, செல்வத்துள் எல்லாம் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எல்லாத்துக்கும் தலைக்கிறாங்க. இந்த காதுகள் எதுக்காக ஒரு பெரிய செல்வம்னா, கொடுக்க போற இறைவார்த்தை அதை கேட்கிறதுக்காக, கரைகளை கட்டாங்க கொடுக்க போற இறைவார்த்தையை கேட்கிறதுக்காக அந்த காதுகள் நல்ல வார்த்தைகளை நல்ல சொற்களை கேட்கிறதுக்காக அந்த செவி செல்வத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதற்கு முன்பதாக தூய ஆவியானவரை நம்மிடம் வரவேற்கத்தக்கதாக எசையா 52:6, என் மக்கள் எனது பெயரை அறிந்து கொள்வார்கள், இதை சொல்லுகிறவர் நானே. எசையா 52:6, என் மக்கள் எனது பெயரை அறிந்து கொள்வார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்பதை அந்நாளில் உணர்ந்து கொள்வார்கள். ஆகவே தூய ஆவியானவர் நம்ம கேட்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்க நம்ம லூக்கா 11:13 முன்பு தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளும் கேட்கும் பொழுது, தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க வல்லவராக இருக்கும் பொழுது, விண்ணக தந்தை உங்களுக்கு தூய ஆவியானவர் கொடுப்பதை எத்தனை விண்ணக தந்தை தூய ஆவியானவர் கொடுப்பார். அப்போ தூய ஆவியானவர் நமக்கு இருந்தாக நமக்கு எல்லா விதமான செல்வமும் கிடைக்கும். ஆகவே ஊற்று தண்ணீரை என்ற தேவாவி என்ற பாடலை பாடி அதை எழுதுகின்ற பாடலை பாடும். பாடல் எண் 499. கரங்களை தட்டி பாடும். ஊற்று தண்ணீரை என்ற தேவராமே,
ஆண்டவரே இந்த வருடங்கள் எல்லாம் ஆண்டவரை கடந்த வருடம் எல்லாம் எங்களை காத்து வந்தேன் ஆண்டவரே. அப்பாவுக்கு கோடானபடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை துதிக்கிறோம், போட்டுக்கிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. அப்பாவுக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த புதிய வருடங்களை எங்களுக்கு புதிய புதிய திட்டங்களை அமைத்து தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அஞ்சாதே கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறது எஸ்ஐயா 41 சொன்னது போல தகப்பனே. அப்பா எங்களோடு நீ ஆண்டவரை வழி நடத்தும் போவதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனைவரும் அமர்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் முன்பாக ஒரு சிறிய ஒரு 2 வார்த்தை பாடலை பாடி, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இந்த ஆவியால் என்னை நிரப்பும் என்ற பாடலை பாடி இரண்டு சரணங்களை பாடி நாம் பாடலை ஆண்டவருக்கு கொடுப்போம். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே, வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே, கனிகளால் நிரப்பி காயங்கள் நாட்டும் கருணையே வாருமே, கனிகளால் நிரப்பி காயங்கள் நாட்டும் கருணையே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். எபிரேயர் திருமுகத்திலே 12வது அதிகாரம் 4 அவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, எப்பக்கம் இருபக்கம் வெட்டப்படி எந்த வாழ்வும் கூர்மையான வார்த்தைக்கு செவி கொடுப்போமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வருடத்தின் முதல் நாள் நாம் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? முதல் வருடம், இந்த முதல் வருடத்தில் முதல் மாதத்தில் முதலாம் வாரத்தில், நம்மளுக்கு இது முதல் வாரம், ஆனால் 2ஆம் வாரம் ஆச்சுங்களா? இந்த வாரத்தில் நாம் இந்த நற்செய்தி கூட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சர்ச்சைக்கு போனால் வருடத்தின் முதல் நாள் போனால் என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த வருடம் ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்கலாம்? செழிப்பாக நம்ம இருக்கலாம், 100 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் கடவுள் நமக்கு இந்த வருடத்தில் என்ன வார்த்தையை கொடுக்க போகின்றார்? எது வேதாகமத்தில் நமக்கு முதல் மாதம்? கடவுள் நமக்கு கொடுத்த மாதம் எது? அதில் வேதாகமத்தில் நமக்கு கொடுத்த முதல் மாதம் எது? கடவுள் 2 வருடங்களை புதுப்பித்திருக்கின்றார் பைபிளின் மூலமாக.
இல்லைங்களா? சரி, ஒரே ஒரு வார்த்தையை படிச்சுக்கணும். இறை வார்த்தைக்கு செல்லுவோம். விடுதலை பயணம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 2. விடுதலை பயணம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 2. உங்களுக்கு மாதங்களில் தலையாவது இம்மாதமே ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. அப்ப இந்த மாதம் என்ன மாதம்? ஜனவரி மாதம். அப்ப கடவுள் எந்த மாதத்தை சொன்னாரா? கடவுள் எந்த மாதத்தை முதல் மாதம் சொன்னாரு? ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே அப்படின்னு சொல்லுது விடுதலை பயணம் 12:2. அப்போ கடவுள் சொன்னபடி இந்த முதல் மாதமானது நமக்கு கொடுக்கப்பட்ட நாளானது ஜனவரி 1. ஜனவரி மாதம் முதல் மாதமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பாஸ்கா நாளும் அதுதான். பாஸ்கா 50வது நாள் அறுவடை திருநாளும் ஜனவரி மாதம் தான். ஓகே. ஆண்டவர் விவிலியத்தில் நமக்கு 2 வருடங்கள் கொடுத்திருக்கின்றார். அதுல எது முதல் மாதம் எது பின்னாடி மாதம் பார்க்கலாம். இப்போ ஓரளவு நமக்கு இந்த வருஷத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த இறை வார்த்தையானது மோசேயை எகிப்திலிருந்து இஸ்ரேலரை அவர் கானான் நாட்டுக்கு அழைத்து செல்லும் பொழுது இஸ்ரேலராகிய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நாள் இன்று கடைசி நாள் உங்களுக்கு, இன்று இரவு நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின் நாள் தான் அது. இதுவே உங்களுக்கு ஆண்டின் முதல் மாதமாவது, தலையாய மாதமாவது. அது வரைக்கும் அவங்க முன்னாடி இருந்தாங்க இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் என்ன கணக்கு? என்னைக்கு விடுதலை பெறாங்களோ ஆண்டவருடைய வாழ்நாள்ல அதுதான் முதல் நாள், அதுதான் முதல் வருடம் சொல்றாரு, முதல் மாதம் சொல்றாரு ஆண்டவர். அப்படி பார்த்தோம்னா நிறைய வருடங்கள் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு எப்படி ஆங்கில வருடம் ஒன்று இருக்குது, ஜனவரி பிப்ரவரி. இது இங்கிலீஷ் இயர், நியூ இயர். நம்மளுக்குன்னு ஒரு வருடம் இருக்குல்ல, தமிழுக்குன்னு ஒரு வருடம். இது எப்போ வந்தது? தை மாதம் 15ஆம் தேதி 14ஆம் தேதி வரும். அதுதான் நமக்கு வருடத்தின் முதல் மாதம் முதல் நாள் இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது வெவ்வேறு மதங்களுக்கு வெவ்வேறு கேலண்டர் இருக்கின்றது, வெவ்வேறு ஜாதிகளுக்கு வெவ்வேறு கேலண்டர்கள் இருக்கின்றது. அப்படி பார்த்தோமேயானால் உலகத்தில் டோட்டலாகவே 175 கேலண்டருக்கு மேல் இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குலத்துக்கு ஒவ்வொரு இதுக்கு ஒரு வருடத்தை கொண்டாடுறாங்க, புது வருடம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் கொடுகு பக்கம் போனீங்களா, அவங்க கொண்டாடுறத திருநாளே வேறு. அன்னைக்கு அவங்க அறுவடை நாள்னு சொல்லிட்டு அவங்க கோயில் எல்லாம் பண்ணி அவங்க ஒரு நாள் கொண்டாடுவாங்க. அதே சங்கராந்தின்னு சொன்னால் அவங்க ஒரு நாள் பண்ணுவாங்க. அதே நீங்கள் போயிட்டு ஆந்திராவுக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, உகாதி, அன்னைக்கு தான் அவங்க புது வருடம். நம்மளுக்கு என்னைக்கு புது வருடம்? தமிழராகிய நமக்கு தை திருநாள் புது நாள் அன்றுதான் புது வருடம் இல்லைங்களா? ஆண்டவர் இது எதுவுமே வருடம் சொல்லலை, நம்ம இது எதுவுமே கணக்கின்படி நமக்கு புது வருடம் கிடையாது. இது நாமளா ஏற்படுத்தி கொண்ட ஒரு புது கணக்கு, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட விழித்தின் மூலமாக 2 வருடங்கள் புது வருடங்களாக நமக்கு கொடுக்கின்றார். அந்த வருடத்தை நமக்கு பின்னாடி ஆராயலாம். அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலராகிய இவர்கள் 430 வருடம் அடிமைகளாக எகிப்தில் இருந்த பொழுது அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து இன்று இரவு ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை யாரெல்லாம் அந்த கதவின் மேல் தடவி இருக்கின்றார்களோ அவர்களை நான் கடந்து போகும் பொழுது அவர்களை நான் விட்டு வைப்பேன், மற்ற அனைவரையும் நான் என்ன செய்வேன்? அவர்களை சாகடிப்பேன்னு சொல்றார் கடவுள் இல்லைங்களா? நம்ம விடுதலை பயணத்தில் படிக்கிறோம். அப்போ யாரெல்லாம் உயிர் பிழைத்து மறுநாள் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னது? இந்த ஆண்டின் முதல் மாதம். அப்படி பார்த்தோம்னா நம்ம எத்தனை வருஷம் கடந்து வந்துட்டோம் இல்லைங்களா? போன வருஷம் எடுத்தவங்க இந்த வருஷம் நிறைய பேர் இல்லை. கொரோனால எவ்வளோ பேர் நினைச்சாங்க நம்ம உயிரோட இருக்காங்களா? இல்லை. ஆனால் நம்மளை ஆண்டவர் கைவிடாமல் நடத்தி வர்றாருன்னா எகிப்தியர்கிட்ட இருந்து இஸ்ரவேலர் எப்படி காப்பாற்றி நடத்தி வந்தாரோ அதே போல தான் நம்மளே நடத்திட்டு வர்றாங்க. எனவே ஆண்டவருக்கு நாம்
எப்பொழுதுமே நன்றி சொல்லிட்டே இருக்கணும். நமக்கு கொடுக்கின்ற எல்லா வாக்குத்தத்தங்களும் பைபிளில் கொடுக்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தையும் நமக்கு தினம் வாக்குத்தத்தம் தான். நம்ம டெய்லி பைபிள் படிக்கும் போதெல்லாம் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தான். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம். வருஷத்தின் முதல் நாள் வந்துட்டு இன்னைக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாங்க அதுதான் இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தம் யாருமே வரக்கூடாது. ஏன்னா முதல் நாள் அன்னைக்கு கிடையாது. நமக்கு டெய்லி காலையில் கண் விழிப்பது நம்ம எப்படி பிடிக்கிறோம்? புது படைப்பாக எழுந்திருக்கின்றோம். ஏனென்றால் இரவு படுக்கும் பொழுது மறுநாள் காலை உயிரோடு எழுகின்றோமா எழுவதில்லையா என்று நமக்கு தெரியாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பிச்சையானது அது உயிர் பிச்சை. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் கண் விழிக்கும் பொழுது நமக்கு புதிய நாள், புதிய மாதம், புதிய ஆண்டு என்று நாம் நினைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்து வாழ வேண்டும். எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவருடைய கணக்கு பிரகாரம் ஆதாம் முதல் கொண்டு இஸ்ரவேல் விடுதலையாகின்ற அந்த நாள் வரைக்கும் என்ன சொல்றாரு? உங்களுக்கு முதல் மாதம் அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்குமே அவர் கணக்கு பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறமா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் கானான் தேசத்துக்கு போய் அதுக்கப்புறமா அவங்க கானான் தேசத்துல இருந்து அந்த பாபிலோனியாவுக்கு போய் அவங்க ஒரு கேலண்டர் வச்சுட்டு அதுவும் ஃபாலோ பண்றாங்க, பாபிலோனியா கேலண்டர். அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் நிறைய கேலண்டர் ஃபாலோ பண்றாங்க. ஆனால் நோவா வந்த பிறகு நீங்க பைபிளை படிக்கும்போது நல்லா படிச்சு பாருங்க. நோவாவிற்கு 600 வயதாகும் வருஷம் ஜலப்பிரயத்துக்கு பிறகு. ஜலப்பிரயம் ஆச்சு, அதாவது தண்ணியில எல்லாமே அடிச்சுட்டாங்க. மனிதன் பாவம் செய்யறான், நிறைய பாவம், அருவருப்பான பாவங்கள் செய்தது ஆண்டவரால் பொறுக்க முடியல. நான் இவ்வுலகை அழித்து ஒழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? பூமியில 40 நாள் மழையை வர வச்சு அந்த இனத்தை ஃபுல்லா அழிக்கிறார். ஆனால் நோவாக்கு என்ன சொல்றாரு? நீ ஒரு பேழையை பேழையை செஞ்சு அதுக்குள்ள எல்லா உயிரினங்களையும் நீ கூட்டின்னு போ, ஜோடி ஜோடியாக அவர்களை நீ உள்ள சேர்த்து வை. அப்போ நோவா மொத்தம் 100 வருஷம் அந்த பேழையை கட்டுறாரு. அவர் சொல்றாரு, எதுக்கு கட்டியிருக்கிறப்பா நோவா அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, உலகம் அழிய போகுது, இந்த உலகம் அழிய போகுது. அப்படின்னா நீங்க எல்லாரும் மனம் தெரிந்து பேழைக்குள்ள வாங்கோ, இந்த கப்பலுக்குள்ள வாங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பைத்தியக்காரன். என்ன சொன்னாங்க? பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நோவாவோ அதுக்கெல்லாம் காது கொடுக்காம என்ன பண்ணார்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும் அவர் காது கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், உன் குடும்பத்தையும் மற்ற அனைத்து மிருகங்களிலும் எல்லா ஜோடி ஜோடியாக நீ அழைத்துக் கொண்டு அவருக்கு தேவையான எல்லா உணவுகளையும் ஏற்பாடு செய்து கொண்டு உள்ளே சென்றிருக்கிறார். அவரும் போனார். எத்தனை வருஷம் உள்ள இருந்தாங்க? எத்தனை வருஷம் உள்ள இருந்தாங்க தெரியாது. 40 நாள் மழை வந்தது. அதுக்கப்புறம் 40 நாள் மழை நின்றுச்சு. ஆனால் ஆண்டவர் உள்ள போந்தோம் 7 நாள் வரைக்கும் நோவா கப்பலோட கதவை சாத்தல, ஒன்றும் சாத்தல. ஏன்னா ஆண்டவர் தான் அந்த கதவை அடைக்கணும். ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் எப்போ மழையை பெய்ய வைப்பேன், எப்போ இந்த வெள்ளம் வரணும். ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், நோவா கூட தெரியாது. ஜலப்பிரளயத்தில் அழிக்கலன்னு மட்டும்தான் சொன்னாரே தவிர நோவா இன்னைக்கு நான் உங்களுக்கு நைட்டு சொல்கிறேன், இன்னைக்கு நைட்டு மழை வரும், நீ கதவை சாத்துன்னு சொல்ல. ஆண்டவர் கதவை அடைத்தார்ந்தார். ஏன்னா நீங்க நல்லா படிச்சு பாருங்க வேதாகமத்துல, ஆண்டவர் 7 நாட்களுக்கு பின் கதவை அடைத்தார் இருக்கு. ஏனென்றால் நோவா அடைக்கின்ற கதவு ஒருவேளை அந்த வெள்ளத்தினால் உடைந்து அனைத்தும் வெளியே வர வாய்ப்புண்டு. ஆனால் ஆண்டவர் அடைக்கின்ற கதவோ ஒரு நாளும் அது திறக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் ஆண்டவர் அதை திறக்க வேண்டும், ஆண்டவர் தான் அதை பூட்ட வேண்டும். அவர் சொல்கிறார் இல்லைங்களா, பூட்டுகிறதை எவனால் திறக்க முடியாது, நான் திறந்திருப்பதை எவனால் பூட்டவும் முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் ஆண்டவர் சும்மா சொல்லல. ஒவ்வொரு வார்த்தையும் அதன் பின்னாடி பரலோக ரகசியங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி பரலோக ரகசியங்கள் இருக்கின்றது. எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், நோவா நீ உள்ள போ. அந்த 7 நாள் என்பது நமக்கு ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்த பிறகு அந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் என்பதுதான் அந்த 7 நாள். ஒவ்வொரு அடையாளமும் நமக்கு ஆண்டவர் அப்படியே கொடுத்து வைத்துள்ளார். அவர் சொல்றார், நீங்க வேதாகமத்தை படித்து அறிந்து அதில் உள்ள ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நான் படிக்கிறோமா? நிறைய படிக்கிறோம், ஆனா ஒன்றும் புரிய மாட்டேன். ஏனென்றால் நாம்
நிரம்பியவர்களாக படிக்க வேண்டும். இறைவனிடம் வேண்டும் பொழுது ஆவியானவர் துணை கொண்டு, ஆண்டவரை நான் இன்றைக்கு படிக்கின்ற இந்த இறை வார்த்தையானது எனக்கு புரிய வேண்டும் என்று படிக்க வேண்டும். ஒவ்வொரு இறை வார்த்தையும் அன்பின் ஆழத்திலிருந்து படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அதை புரிய வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, நாம இப்போ நம்ம இதுக்கு போறோம். சரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த 2 விதமான கேலண்டர் எது நம்ம பார்க்கலாம். விடுதலை பயணம் 12:2 மறுபடியும் படிக்கலாம். உங்களுக்கு மாதங்களில் தலையாவது இம்மாதமே ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதம் இதுவே. தொடர்ந்து படிக்கலாம். இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். இஸ்ராயேல் கூட்டமைப்பு மக்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் அறிவியுங்கள் என்று சொன்னார். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு வேண்டாம். இஸ்ராயேல் ஜனத்து அனைவருக்கும் அறிவியுங்கள் என்று சொன்னார். இப்பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய வருடமானது எப்படி என்றால், கிறிஸ்துவர்களாகிய நாம் பிறந்து 40வது நாளோ எந்த நாம் இந்த ஆலயத்திலோ வேறு எங்கோ ஒரு பிறக்கின்ற இடத்தில் ஆலயத்தில் சென்று நாம் எப்பொழுது ஞானஸ்தானம் பெறுகின்றோமோ அன்றைக்கு தான் ஆண்டவருடைய கணக்கில் நமக்கு புதிய நாள், புதிய மாதம், புதிய ஆண்டு ஆரம்பமாகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது நாம் கிறிஸ்தவன் என்று ஆண்டவருக்குள் நாம் இணைகின்றோமோ, நம்முடைய ஜென்ம பாவங்களை கலைந்துவிட்டு நாம் எப்பொழுது ஞானஸ்தானம் பெறுகின்றோமோ அன்றைக்கு தான் நமக்கு என்ன நாள்? அன்றைக்கு தான் முதல் நாள், முதல் மாதம், ஆண்டின் முதல் மாதம், முதல் நாள். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு தான் நமக்கு டேட் ஆஃப் பர்த் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இப்ப இருக்கிற இந்த உலகத்தின் பிரகாரம் நமக்கு சொன்னா ஒத்துக்குவாங்களா? நம்ம என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன். எப்படி நோவான் பார்த்தவர்கள் சொன்னார்களோ, இவன் ஒரு பைத்தியக்காரன், எந்த உலகமாலேயோ போவாது, எந்த தண்ணியும் வர முடியாது, இவர் ஏதோ சொல்லி பெறாதிருக்கிறாரு, அவரு வயசாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் கடைசியில வந்தப்போ என்ன சொன்னாங்க? வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவுக்கு அவர்கள் உணராமல் இருந்தார்கள். நம்ம படிக்கிற வேதாகமத்துல வெள்ளம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் அளவுக்கு அவர்கள் உணராமல் இருந்து கொண்டிருந்தார்கள். எனவே நான் 2016 நினைக்கிறேன் இல்லைங்களா, 2016 டிசம்பர் என்ன வந்தது? சுனாமி வந்தது. அந்த ஜனங்க யாருன்னா கொஞ்சம் பேரும் நினைச்சு பார்த்துருப்பாங்களா? கன்னியாகுமரியிலேருந்து வேளாங்கண்ணி அப் டு எது வரைக்கும் இந்த பக்கம் ஏதோ ஒரு சொன்னாங்க, அது வரைக்குமே வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், அடுத்த வருஷம் நியூ இயருக்கு இது கூட ஜோரா கொண்டாடணும், இன்னைக்கு பிறந்த நாள், அடுத்து ஓகே 2004 சாரி எனக்கு கரெக்டான இயர் தெரியல, பரவாயில்ல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவங்க யாருன்னு நினைச்சு பார்த்துருப்பாங்களா? இன்னைக்கு நம்ம நைட்டு கேக் கட் பண்றோம், நம்ம கோயிலுக்குள்ள போல வெளியே பட்டாசு வெடிக்கிறோம், நம்ம எல்லாமே செலிப்ரேஷன் பண்றோம். என்ன பண்ணாங்க? எல்லாம் போனாங்க, குடும்பம் போனாங்க, என்ஜாய் பண்ணாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, கேக்கு கட் பண்ணாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் போயிட்டு விடியற் காலம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த விடியற் காலம் தான் கண்ணிமைக்கும் பொழுதில் அவர்கள் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகுது. யாரும் நினைச்சு பார்த்துருப்பாங்களா? அப்ப கடவுள் சொல்லியிருப்பார்ல, நீங்க வந்து காலம் சமீபமா இருக்கின்றது, நீங்கள் ஆலயத்தில் உள்ளே வந்து என்னுடைய இறை வார்த்தை கேட்டு நீங்கள் மனம் மாறி நற்செய்தி அறிவுன்னு சொன்னா யாரும் கேட்டிருப்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. அங்கேயே போறீங்க. நம்ம சர்ச்சில் எடுத்துக்கு கிறிஸ்துமஸ் ஸ்டார்ட் ஆகும் 3 நிமிஷம் 4 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே வெளியே என்ன பண்ணிட்டாங்க? பட்டாசு வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 3 நிமிஷம் 4 நிமிஷம் முன்னாடியே கிறிஸ்துமஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நியூ இயருக்கு நான் வீட்டில் இருக்கிறேன், 12 மணிக்கு இன்னும் 3 நிமிஷம் 4 நிமிஷம் கவுண்டர் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் ஒரே மனசா எல்லாமே நின்றுட்டு ஒவ்வொரு கத்தின்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி எல்லாம் கத்தின்னு என்ன பண்ணாங்க? பட்டாசு வச்சு நியூ இயர் கொண்டாடினாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், வருகின்ற எல்லா வருடங்களும் உங்களுக்கு வாதை கொடுக்கின்ற வருடங்களாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர்.
எப்படி நோவின் காலத்தில் அவர் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவுக்கு அவர்கள் உணராது இருந்தார்களோ, இன்றைக்கும் நாமும் அப்படிதான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கோ நாளைக்கோ ஆண்டவர் எப்போ வருவார், ராத்திரி வருவாரா நாளைக்கு வருவார் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் இந்த 2ஆம் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இன்னும் கிறிஸ்துமஸை கொண்டாடிக்கிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது தப்பில்லை, ஆனால் அதை அர்த்தபூர்வமாக கிறிஸ்துமஸை உணர்ந்தவர்களாக எதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார், எதற்கு அவர் பாடுபட்டு சிலுவையில் மரித்தார், ஏன் அவர் மீண்டும் 40 நாள் ஆன பிறகு உயிரோடு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார், மேலே சென்றார், மீண்டும் வருவேன், போய் நான் உங்களுக்காக ஒரு துணையாளர் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு இந்த உலகத்துல யார் நமக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றது? பரிசுத்த ஆவியானவர். இந்த உலகத்தை ஆளுகை செய்வது சாத்தான். ஆனால் நம்மளை ஆளுகை செய்து கொண்ட ஆலயத்தை ஆளுகை செய்வது யாரு? நம்மளை வழிநடத்துறது யாரு? தூய ஆவியானவர். ஏனென்றால் அவர் போகும் பொழுது சொன்னார், இதோ நான் சென்று உங்களுக்கு என்று ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களை என்றென்று வழிநடத்துவார் என்று சொன்னார். அந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு வரைக்கும் நாம நம்பிட்டு வழிநடத்தி இருக்கோம். ஆனா அந்த ஆவியானவர் கூட்டத்துக்கு நீங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எவ்வளவு பேர் வராங்க? ஏனென்றால் அவர்களுக்கு தேவையானது உலக போக்கான வாழ்க்கை, உலக போக்கான சம்பரங்கள், உலக போக்கான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, உலக போக்கான ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதம் என்பது நமக்கு தேவையா, தேவைப்படுகின்றதா, இல்ல ஆசீர்வாதம் என்பது கடவுள் கொடுக்கின்றதா? எப்படி சொல்றீங்க? இப்ப நீங்க காருன்னு கேட்குறீங்க, உங்களுக்கு கார் வேணும்னு கேட்குறீங்க, அது கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதமா உங்களுக்கு தேவையா? அடிப்படை தேவை. ஆசீர்வாதம் என்பது எல்லாருக்கும் நீ ஒன்றும் இல்லாத சமயத்தில் கொரோனா டைம்ல எவ்வளவு பேருக்கு தெரியுமா தெரியல, எங்களுக்கு நான் அதே மாதிரி தான் என்னோட ஆக்சிடென்ட் ஆன சமயத்தில் சரி, இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க நான் எத்தனை வருஷம் பெட்ல இருக்கும் தெரியுங்களா? 1 வருஷம் 8 மாதம். சாட்சி சொல்லக்கூடாது, நான் சொல்ற ஒரு இதுக்காக 1 வருஷம் 8 மாதம் ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல இருந்தேன். நான் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த வீட்டில் இது இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அவங்க சொல்லிட்டு அவங்க போய் படுத்துருவாங்க. நான் ப்ரேயர் பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நம்பிக்கை இருக்குதா? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆனால் நான் அப்போ சொல்லிட்டு வர சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணுன்னா, நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் பைபிள் படிப்பேன், ஆண்டவரோட ப்ரேயர் படுத்துட்டே இருப்பேன். ஆனால் ப்ரேயர் பண்ணுவேன். மறுநாள் காலை நான் அவங்க எது கேட்டாங்களோ நான் யாருக்கும் ஃபோனும் பண்ணியிருக்க மாட்டேன், எதுவும். ஏன்னா என் ஃபோனில் கரைச்சி கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை குடும்பத்தில். மறுநாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்து கருத்து தட்டுவாங்க. நான் அப்பதான் தூக்கத்தில் இருப்பேன். யாருன்னா வீட்டு கருத்து தட்டுவாங்க, எங்கள் வீட்டில் போய் கருத்து இருப்பாங்க. பார்த்தா யாருன்னா அவங்க என்ன கேட்டாங்களோ அதோட வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கின்றார். அது எனக்கு அடிப்படை தேவை, அது ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் என்பது எப்படி இருக்க தெரியுங்களா? ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து அவர் சொல்லுகின்ற நாட்டுக்கு போ என்றால் நீ போக வேண்டும், அவர் சொல்லுகின்ற இடத்தில் நீ இரு என்றால் இருக்க வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். ஆபிரகாமை கொண்டு நீ கானான் தேசத்துக்கு போ, இதோ மேலே இருக்கின்ற நட்சத்திரங்களை பார், அவை எண்ண முடியுமா, இதோ கடல் மனப்பரப்பை பார், அவை உன்னால் கூட்ட முடியுமா, உன்னால் எண்ண முடியுமா, இதோ உனக்கு நான் அந்த விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்லுதான் ஆசீர்வாதம். இப்ப நம்ம கேட்கறதெல்லாம் என்னது? அடிப்படை தேவை. எனக்கு கார் வேணும், எனக்கு சொந்தமா வீடு வேணும். ஆனா அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பார். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய தேவை என்னன்னு தெரியும். ஆனா நம்ம எப்படி கேட்கணும்? ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு அடிப்படை தேவை இருக்கிறது, அடிப்படை தேவையை சந்திக்கின்ற கடவுள் நீரா இருக்கின்றது, நீர் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம கேட்பது எல்லாமே தேவைகள். எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். அது ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் தானா கூப்பிட்டு உனக்கு உயர்த்தார். ஒரு பள்ளத்துல உழுதுக்கிற மனுஷனை கூப்பிட்டு மேலே தூக்கி உயர்த்து ராஜ அரசாங்கத்தில் உட்கார வைக்கிறது தான் ஆண்டவர். அதுதான் அபிஷேகம், அதுதான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு கடந்த வருடத்தில் என்னென்ன பண்ணாரு அப்படின்னு ஃபாஸ்ட்டாக போகணும், டைம் இல்லாமல்
வார்த்தை 13 படிக்கப்பட்டது. 13 இறை வார்த்தை 13. ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் ரத்தம் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். உங்களுக்கு இது அடையாளமாக இருக்கும். நான் ரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் பொழுது கொள்ளை நோய் எதுவும் உங்கள் உள்ளங்களில் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இது ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இது தேவையா ஆசீர்வாதம்? இதுதான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கேட்காமையே அவர் கொடுக்கிறார் தெரியுங்களா? எகிப்தில் இருக்கிற அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார் தெரியுங்களா? இதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது வேறு, தேவை என்பது வேறு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நம்ம இன்னைக்கு எப்படி ஆகிடுதுன்னா, இந்த உலக போக்கின்படி ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கணும். இது ஆசீர்வாதம் கிடையாது. அந்த அடிப்படை தேவைகள். தேவை என்பது நாம் கேட்க முடியுமே தவிர இது ஆசீர்வாதம் என்று நாம் ஆண்டவரிடம் மன்றாடக்கூடாது. ஆண்டவர் தானாக கொடுப்பதுதான் ஆசீர்வாதம். படிக்க வாட்டி அந்த வார்த்தை 13 12 13. நான் இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டின் மனிதர் தொடங்கி 13 படிங்க. 12வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் ரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். உங்கள் வீட்டை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் பொழுது கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டார் கிளியரா, நீங்க கஷ்டப்படலாம், துன்பப்படலாம். போன வருஷம் நீங்க நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே என் வீட்டுல இவ்வளவு கஷ்டம், எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது, என்னால எழுந்துக்க முடியல, என் கூட இருந்தவர்கள்லாம் என்னை கைவிட்டாங்க, என் சொந்தத்துல இருந்தவங்களாம் என்னை ஏமாத்திட்டாங்க, சொந்த அண்ணன் என்னை ஏமாத்திட்டாரு, சொந்த அக்கா எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க. கண்ணீர் விட்டு நீங்க ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ நான் உங்களோடு இருக்கின்றேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவராய் இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவர் கேட்பதற்கு முன்பாகவே அதை கொடுப்பவர் அவர். நாம் ஆசீர்வாதங்களை கேட்கக்கூடாது, அடிப்படை தேவைகளை கேட்கலாம். ஆசீர்வாதங்கள் கடவுளாக கொடுப்பார். அவர் கொடுத்தால் அதை யாராலுமே விடுக்கவும் முடியாது, அதிலிருந்து குறையவும் முடியாது, குறையாது. பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் நன்றி சொல்றீங்களோ ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் இதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிரதருக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் எப்படி கீழே தள்ளப்பட்டாரோ, எப்படி அவர் சொந்தக்காரர்கள் எல்லாம் அவர் கைவிடப்பட்டாரோ, ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவர் ஒருவர் இருக்கின்றார். என்னையும் நீ நம்பாதே, என்ன கூட நம்பாதே. இன்னைக்கு நான் சொல்லுவேன், நான் கூட இருப்பேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் ஒருவர் கூடவே இருப்பார். நீ உன்னை செவி சாய்த்து கொண்டே இருப்பார். நீ கொடுக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் அவர் ஏறெடுப்பார். அனைத்திற்கும் அவர் பதில் கொடுக்காமல் போக மாட்டார். எந்த இடத்தில் அவர் தள்ளப்பட்டாரோ அதே இடத்தில் அவர் இன்று உயர்ந்து நிற்கின்றார். இதெல்லாம் சாட்சி. ஹல்லேலூயா. இரண்டாவது இறை வார்த்தை படிக்கும். ஆண்டவர் எந்த வீட்டில் வாதம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் உங்களுக்கு துன்புறுத்துகின்றார்களோ ஆண்டவர் அவரை பார்த்துக் கொள்வார். அவங்களுக்காக நீங்க பிரேயர் பண்ணி விட்டுடுங்க. ஆண்டவர் அவங்களை பார்த்துக் கொள்வார். அவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு எதிராக அவர் போரிடுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது வார்த்தை 12 இறை வார்த்தை 35 36 படிக்கும். விடுதலை பெறும் எல்லாம் 12 இஸ்ராயேல் மக்கள் மோசேயின் வார்த்தையின்படி செயல்பட்டார்கள். அவர்கள் எகிப்தியரிடமிருந்து பொன் வெள்ளி அணிகலன்கள் எல்லாவற்றையும் போர்வைகளையும் எல்லாவற்றையும் கேட்டு வாங்கினர். வாங்கினாரா? குடும்பம் நான் கேட்டாங்க. வாங்குறது எப்படி தெரியுங்களா?
ஏன்னா எகிப்திய அரசன் பார்வோன் மன்னன் எப்படி கொடுமைப்படுத்தினான் அவர்களை. என்ன படுத்தினான்? கொடுமைப்படுத்தினான். அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்னத்தை கொடுக்குறானா, என்னத்தை கொள்ளையடிச்சான் என்று சொல்றது வேதாகமம். நம்ம எப்படி படிச்சு புரிஞ்சுக்கணும்னா, வாங்கினா குடும்பம் பிச்சை கேட்கலாம், இருப்பதை அவர்களிடமிருந்து பிடுங்கினார்கள். அதுதான் கொள்ளையடித்த பொருள்களாக அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்ம பல பேர்களாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றோம்? நம்ம கிட்ட தான் பொருள் எல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்களா? இல்லை. நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேல் அதிகாரிகோ நம்ம வேலை செய்ய விடாம நம்மளை தடுப்பது, நமக்கு கிடைக்கின்ற ஒரு வருமானத்தை அவர்கள் சரியாக கொடுக்காமல் அதில் கமிஷன் எடுப்பது, நமக்கு செய்கின்ற வேலையில் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டரை மறுபடியும் இன்னொருத்துக்கு கொடுப்பது, இவ்விதமான காரியங்களில் நம்மிடமிருந்து எதை கொள்ளையடிக்கிறார்கள்? நமக்கு சேர வேண்டிய அந்த ஆண்டவருடைய நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் மன்னன் எப்படி எகிப்தியர்கள் தேசத்தில் இஸ்ரேல் மக்களை அடிமைகளாக வைத்துக் கொண்டு அவர்களுடைய எண்ணத்தை அவன் கொள்ளையடிச்சான். பொன் வெள்ளி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். ஒரு நாளெல்லாம் அவர்கள் 18 அவர் 20 அவர் வேலை செய்யணும். எத்தனை அவர் வேலை செய்யணும்? 18 அவர் 20 அவர். அவன் கொடுக்குற ஒரு வேலை சாப்பாட்டுக்கு அடிமைத்தனமாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அதை அவர்கள் சேர்த்து வைத்து அவர்கள் பொன் வெள்ளி எடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய குடும்பத்திற்காக சேர்த்து வைத்த பொருட்களை அவர்களிடமிருந்து மற்றும் மீண்டும் பிடிங்கினான். அதைதான் அவர் சொல்கின்றார், அவர்களிடம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அப்படியே சும்மா விட்டுட்டாரா? என் ஜனங்கோ இஸ்ரேல் ஜனங்கோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு விட்டுட்டாரா ஆண்டவர்? இல்லையே. அவர் என்ன பண்ணாருன்னா 12:33 வாசிக்கிறது, நாட்டிலிருந்து விரைவில் போய்விடுமாறு எகிப்தியரை இஸ்ரேல் மக்களை அவசரப்படுத்தினர். ஏன் போனோம்? நாங்கள் எல்லோருமே சாகிறோம் என்றனர். ஏன் கொள்ளடிச்சா? எனக்கு வேணும் இவங்களை விட்டாக்கா எந்த வேலையும் நடக்காது. எனக்கு வாழ்நாள் முழுவதுமே எப்படி இருக்கணும்? எனக்கு அடிமைகளாக இருக்கணும். ஆனால் இந்த இஸ்ரவேலர் யாரும் தெரியல உங்களுக்கு? உங்க பின்னணி நான் தெரியுமா? இஸ்ரவேலர் யார்? யாக்கோபின் வம்சத்தினர். யாக்கோபு எப்படியாப்பட்ட அரசர்? அவரு எங்க போனாங்க? அவங்க யாக்கோபிடம் போய் யூசப் கிட்ட போய் என்ன பண்றாங்க? ராஜவம்சத்தின் விருந்துக்காக சென்றவர்கள் எத்தனை பேரு? 12 பேர் போனாங்க. அண்ணன் தம்பிங்க எல்லாம் போய், அண்ணா தம்பி நாங்கெல்லாம் இப்படி ஆயிட்டோம், உங்களெல்லாம் பார்த்துக்கல, உங்களெல்லாம் தூக்கி பழத்தில் போட்டோம், நாங்களாம் உங்களுக்கு ரொம்ப படுவா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னார். யாரை அவங்க கீழே தாழ்த்துனாங்களோ கடவுள் அவரை தான் உயர்த்தி வச்சார். கடைசி அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? தம்பிக்கிட்ட போனாங்க. எதுக்கு போனாங்க? விருந்து சாப்பாட்டுக்கு. ராஜயோகத்திற்காக, ராஜா கொடுக்குற சாப்பாட்டுக்காக போனவர்கள் இவங்க. அப்போ போன பிறகு அவர் என்ன பண்ணாரு பார்த்துட்டு, ஒரு ராஜா அரசனா இருக்கும்போது சுத்தம் வரா, அந்த மனசு வருமா? அப்படி இருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களுக்கு புள்ளிய சேர்க்காத தூக்கி எல்லாரையும் ஜெயிலில் போட்டு கடும் காவலில் வச்சு அவங்க என்ன தண்டனை கொடுமை கொடுத்து சொல்லியிருக்கணும். அதுதான் நியாயம். ஆனால் அவர் என்ன பண்ணாரு? எல்லாருக்குமே ராஜ உடை அணிவித்து ராஜ மரியாதையோடு அவர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்று விருந்தளித்து அவர்களுக்கு பொன்னும் பொருளையும் வாரி வழங்கி அவர்களையும் பணக்காரர்களாக ராஜவம்சத்தின் ஒரு குடும்பமாக மாற்றியவர். இவங்க போனவங்க என்ன பண்ணாங்க? ஏதோ ஒரு தவறுனால, ஆண்டவருடைய காரியத்தில் அவங்க அதிகமாக ஈடுபடாதனால, ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைக்கு அவர்கள் கேட்க மறுத்ததால, செவி சாய்க்காம போனதால என்ன கொடுக்கப்பட்டது? ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. அரசனை எல்லாமே வந்து என்ன போச்சு? போயிடுச்சு. லாஸ்ட் என்ன வந்தாங்க? எகிப்திலேயே வந்து அடிமைகளாயிட்டாங்க. இன்னொரு அரசு வந்து அவங்க பிடிச்சிக்கணும், எல்லாருமே அடிமையாக்கி அங்கேயே வச்சுக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம இருக பற்றி கொண்டு நடந்தோமையே என்றால் நமக்கு ஆண்டவர் கைவிடுவாரா? கைவிட மாட்டார். அப்போ வருஷம் ஒரு வாக்குத்தத்தை கேட்கணுமா? வருஷம் ஒரு இறைவார்த்தை கேட்கணுமா? இன்னைக்கு என்ன ஆண்டவர் இறைவார்த்தை கொடுக்குறாரு, இன்னைக்கு என்ன ஆண்டவர் இறைவார்த்தை கொடுக்குறாரு? ஓடி போகிறது பதர். இன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கணும் பதர். என்ன வார்த்தமாக கொடுக்கணும்? இல்லை எனக்கு வாக்குத்தத்தை வார்த்தை கொடுக்கணும், இந்த ஆண்டு வந்து அதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஃபாதர் சொல்லிட்டு ஆசீர்வாதமா? நான் கூட சொல்லுவேன். என்ன கூட நிறைய பேர் கேட்காங்க, விதர் ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு வாக்குத்தத்தை வார்த்தை கொடுங்க.
நான் சொல்லுவேன், நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் அப்படியே செய்யணும்னு சொல்லிட்டு சும்மா ஆயிடும். ஏனென்றால் சொல்வது நானாக இருந்தேன் என்றால், கொடுக்கின்ற வார்த்தை நானாக இருந்தேன் என்றால் அது எதுவுமே நடக்காது. கொடுப்பது ஆண்டவராக இருந்தார் என்றால் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம் தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை மட்டும்தான் நம்பணும், என் வார்த்தையை நம்பக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தையை தான் நம்பணும். வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்து வார்த்தைகளுமே நமக்கு ஆசீர்வாதம் தான். அப்புறம் எதுக்கு வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு? அப்போ அந்த ஒரு வருஷம் மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு இதோட அடுத்த வருஷம் தான் வருவாங்க. அப்போ ஆசீர்வாதம் இருக்குமா? இருக்காது. எப்பொழுது நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடங்கி கீழ்ப்படைந்து நடக்கின்றாயோ, எப்பொழுது நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ காது கொடுத்து கேட்கின்றாயோ, உனக்கு வருவதெல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். படிங்க. அதன்படிதான் இஸ்ரேலர் என்னும் இந்த அரச குலத்தினர் இவர்கள் எகிப்தில் அடிமைகளாக மாட்டப்பட்டவர்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், படிங்க 12:33. நாட்டிலிருந்து விரைவில் போய்விடுமாறு எகிப்தியர் இஸ்ராயேல் மக்களை அவசரப்படுத்தினர். எகிப்தினர். அப்போ ராஜா சொல்றான், அப்பா இவங்க இவ்வளோ வாதம் வருது, இவங்க மேல தொட்டால நமக்கு என்ன வருது? ஏதாவது ஒரு சாபக்கேடு வருதுப்பா. தவக்கலை வருது, கொப்பளம் வருது, ஏன்னா கல் மழை வருது, ரத்தமா மாறுது, தண்ணீர், இவ்வளோ வாதம் வருது. அப்போ ஆண்டவர் நம்பி இருக்கிற ஜனங்களை தொட்டாவே இவ்வளோ வாதம் வருதுன்னா, ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிற நம்ம தொட்டா ஆண்டவர் சும்மா விடுவாரா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் நம்பிக்கை, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம். நாம் உலக ஆசீர்வாதங்களை விட்டு ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக நாம் இயங்க வேண்டும். அதுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்பா நீங்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிடுங்கப்பா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆசீர்வாதமே வராது, எந்த நல்ல காரியமும் இந்த உலகத்தில் இந்த நாட்டில் நடக்காது, நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க. 32வது இறைவார்த்தை படிக்கின்றார். அதிலே 12:32. நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஆட்டு மந்தையையும் உங்கள் மாட்டு மந்தைகளையும் ஊட்டிக் கொண்டு செல்லுங்கள், போய்விடுங்கள், எனக்கும் ஆசீர்வாதத்தை கேளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் எகிப்தினுடைய ஒவ்வொரு நாளும் அவர்கள் மோசையில் இருக்கும் பொழுது ஜெபித்துக் கொண்டு இருப்பார். யார் ஜெபிப்பது? யார் ஜெபித்தாங்க? மோசைக்கு ஜெபித்தாங்களா? அவங்க தான் முழுக்க இருக்கிறாங்களா? வாரான அந்த கறி சாப்பாடு போட்டா இவரை கூட்டு வந்து எங்களை பாலைவனத்தில் சாவடிக்கிறாரு, அவங்ககிட்டயாவது அடிமையாக இருந்தாலும் நல்ல சாப்பாடு சாப்பிடுமே. எங்க போனோம் நம்ம வாழ்க்கை என்ன தோட்ட மாட்டாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்மஸுக்கு எது பண்ணிக்கோ? முதல்ல பிரியாணி பண்ணிக்கோ. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுக்கின்ற விருந்து, ஆட்டுக்குட்டியின் விருந்துக்கு முன்னாடி எந்த ஒரு விருந்தும் ஈடு இணையற்றது. பிரைஸ் தி லார்ட். அவங்க சொல்றாங்க, நாங்கள் எங்கன்னா போய் பழிச்சுக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் கொடுக்காதுங்க, பொண்ணு வெள்ளி எல்லாமே எடுத்துக்கோங்க, ஆனால் எங்களோட ஆட்டு மந்தை மாட்டு மந்தை கொடுத்துக்கோ, நாங்கள் எங்கன்னா போய் பொழிச்சுக்கிறோன்னு கேட்குறோம். அவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் பிடிக்கிட்டான். ஆண்டவர் விடுவாரா? அவர்களுக்கு வாதைகளை கொடுத்து கொண்டே இருந்தார், துன்பங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அவர்களுக்கு தெரியுது, இவங்களை தொட்டா நம்ம கெட்டோம். யாரை தொட்டா கெட்டோம்? கிறிஸ்தவர்களை தொட்டா கெட்டோம். இன்றைக்கு நாட்டு நிலைமை அப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் அன்றழியும். நாம் இங்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வடநாட்டில் நமக்கு எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு துன்பங்கள். அங்கு இருக்கின்ற மக்கள் நம்முடைய மக்கள். அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இஸ்ரேலர்கள். அங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் உண்மையான கிறிஸ்துவுக்கு இருக்கின்ற கிறிஸ்துவோடு ஏற்றுக்கொண்ட மக்கள். அவருக்கு துன்பம் என்றால் நமக்கும் துன்பம். அப்ப நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது நல்லதா கேட்டதா? எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கோம்? எத்தனை பேர் இந்த காரியத்துக்காக கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இவ்வளோ அட்டகாசம் நடந்திருக்கு, இவ்வளோ பேர் அவங்க கொண்டு குவிச்சிருக்கிறாங்க, சர்ச்சை அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க, கிரிப்பெல்லாம் 8 இடத்துல உடைச்சிருக்கிறாங்க. யார் ஜெபிச்சிருக்கோம்? அப்போ உண்மையான ஜெபம் எப்படி கேட்கப்படும்? உண்மையான ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒருவனுக்கு ஒரு கை வலிக்கிறது என்றால் மற்றவனுக்கு வலிக்காது. உனக்கு ஒரு கை வலிக்கிறது என்றால் 2 கையும் வலிக்கும். அப்போ ஒரு கை வலிக்கும் போது நாம் என்ன பண்ணுவோம்? அவனுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வருடம் இந்த மாதிரி எகிப்தில்
இஸ்ரேலுக்கு அடிமை மக்களாக அவர் நடத்திக் கொண்டு கொடுக்கின்ற கொடுமையுடைய மேலாக இருக்கின்றது. அவர்களும் இஸ்ரேலை போல இங்க வதைக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கும் இதே போல் ஒரு விடிவு நாளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நான் வருடத்தின் முதல் நாள் நான் ஜெபித்த காரியம் இதுதான். எகிப்திற்கு எப்படி நீ வாதை வராமல் இஸ்ரேல் மேல எல்லாரையும் விடுவித்து எகிப்திற்கு வாதை கொடுத்து அவர்களுக்கு இன்று மாதத்தின் முதல் நாள் ஆண்டின் முதல் மாதம் என்று நீ அறிவித்தாயோ, அதன்படி வருகின்ற வருடங்களில் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு இதுவே முதல் நாள், இதுவே முதல் மாதம், இதே முதல் வருடம் என்று அப்பா அந்த விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் நாம் நமக்காக ஜெபிக்க கூடாது. நாட்டிற்காகவும் நாட்டில் துன்பப்படுகின்ற கிறிஸ்தவர்களுக்காகவும் எல்லாருக்காக ஜெபிக்கணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? நீ கேட்காததுக்கு முன்னாடியே கொண்டு போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். படிக்கிறேன். நான்காவது காரியம் அவர் சொல்றாரு, நீங்க கேட்டபடியே எல்லா ஆடு மாடு பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொடுத்து அவனே அனுப்பான். அப்ப கடவுள் சும்மா விட்டுருவாரா? கண்டிப்பா விட மாட்டார். படிங்க 4வது இறை வார்த்தை 12:38. மேலும் அவர்களோடு பல இன மக்களான பெருந்திரளாய் ஆட்டு மந்தையும் பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. பிரைஸ் தி லார்ட். பெருந்திரளான மக்கள் கூட்டம். எகிப்துல இஸ்ரேலர் கம்மி தான். யார் ஜாஸ்தி இருந்தாங்க? அடிமைப்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் அவங்க கம்மி இருந்தாங்க. நாட்டை வந்து பிடிச்சிக்கின பிறகு அடிமைப்படுத்தின பிறகு யார் ஜாஸ்தி ஆனாங்க? எகிப்தியர் தான் ஜாஸ்தி ஆனாங்க. இஸ்ரேல் கம்மி ஆயிட்டாங்க. ஏன்னா கொடுக்குற கொடுமையில பசி, அவங்க கொடுக்குற வேலைனால அந்த செய்கின்ற அந்த வேலை வாரமான வேலைனால அவங்களால நிறைய பேர் இறந்து போறாங்க. நீங்க படம்லாம் பார்த்துருப்பீங்க போது அந்த கல்லெல்லாம் தள்ளுவாங்க, இழுப்பாங்க, அது கீழே பேர் எவ்வளோ பேர் மாட்டின்னு செத்துருப்பாங்க. அந்த ஒருத்தர் தான் காமிக்கிறாங்க, நம்ம ஒருத்தர் தான் பார்க்குறோம். ஆனால் எவ்வளோ பேர் செத்துருப்பாங்க இல்லைங்களா? எவ்வளோ பேர் வந்து அந்த கல்லுகளை தூக்கிட்டு போறாங்க, எத்தனை பேர் மடிஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? அதனால ஆண்டவர் வந்து பெருந்திரளான மக்களை அவர்களோடு சேர்த்து அனுப்பினார். அந்த பெருந்திரளான மக்கள் யார்? எங்க வந்தாங்க அந்த பெருந்திரளான மக்கள்? ஏனென்றால் அவர்களுக்கும் தெரியும், அந்த எகிப்தில் இருக்கின்ற எகிப்தியர்களுக்கும் தெரியும், இவர்களை தொட்டால் ஆண்டவர் நம்ம சும்மா விட போவது கிடையாது அப்படின்னு. பல பேர் வந்து மனமாற்றம் அடைந்து உண்மையான கடவுள் இவரே என்று நம்பி வெளியே அரசனுக்கு தெரியாமல் அவர்கள் உள்ளுக்குள்ளேயே கடவுளை நேசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் பெருந்திரளான மக்கள். அவர்கள் தான் பெருந்திரளான மக்கள். ஆண்டவரை அறியாத இனம், ஆண்டவரை தெரிந்து கொள்ளாத ஒரு இனம் அந்த கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பாக இஸ்ரேல் ஆகிய இவர்கள் அடிமை மக்களாக இவர்களிடம் கற்றுக்கொண்டதை தான் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இவர்கள் போல் நாம் கிறிஸ்துவை வணங்க வேண்டும் என்று, உண்மையான கடவுளை நேசிக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டவர்கள் தான் அந்த பெருந்திரளான மக்கள். அவர்கள் வாதைகள் வந்த பொழுது, அவர்களை தாக்கிய பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க? பயந்து போனார்கள். ஏனென்றால் அதுக்கு மருந்தும் கிடையாது, எந்த ஒரு விதமான மெடிசனும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லா விதமான சாஸ்திரக்காரர்கள், எல்லா விதமான மேஜிக் பண்றவங்க எல்லாமே இருந்தாங்க யார்கிட்ட? ஃபாரன் மன்னங்கிட்ட. ஆனால் கடவுள் கொடுக்கின்ற இதை அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நீங்க பார்த்துக்கலாம், ஒரு கோலம் போடுவாரு, பாம்பா மாறும். அவன் ஒரு கோலம் போடுவான், அதுவும் பாம்பா மாறும். ஆனால் மோசையின் பாம்போ அந்த பாம்பை விழுங்கிவிடும். அப்பொழுது ஆண்டவருடைய சக்திக்கு முன்பாக, ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு முன்பாக எந்த ஒரு வார்த்தையும் எடுபடாது. அவர்கள் அனைவரும் பயந்து போய் உண்மையான கடவுள் இவர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த பெருந்திரளான மக்கள் கூட்டம். அப்போ அவர்களுக்கே இவ்வளவு பயம் இருக்குதுன்னா, கிறிஸ்துவர்களாகிய நாம் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை தேர்ந்து எல்லா விதமான என்ன சொல்றது, பேப்டிசம், கன்ஃபர்மேஷன், அப்போஸ்தலிக் கம்யூனியன், மேரேஜ், எல்லா விதமான இந்த தேவ திருவை அனுமானங்களை எடுத்துக்கொண்டு நாம் எப்படி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? யாருக்கும் பயந்து. இப்போ எப்படி போகுது கிறிஸ்மஸ்னா? உலக போக்கின்படி வந்தோமா, புது ட்ரெஸ் போட்டோமா, கொண்டாண்டோமா,
ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ் போய் வீட்டில் சாப்பிட்டோமா, தூங்கணுமா, காலைல ஏச்சோமா, ரொட்டீன் வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். நாம் மனம் மாற வேண்டும். உண்மையான இஸ்ரவேலர்களாக நாம் கிறிஸ்தவர்களாக இயேசுவை பின்பற்றவர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்து பிறந்தார், பிறப்பு முடிந்தது. மீண்டும் வார்த்தையான கடவுள் மனிதர் வடிவில் தோன்றினார். அன்னை மரியாதை பிறந்த அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பிறந்த அவர் மீண்டும் மனிதர்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக கழுவாயாக அவர் ரத்தத்தை சிந்து நம்மை மீட்டுக் கொண்டார். அந்த ஆண்டவரை மறந்துவிட்டு நாம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பண்டிகை கொண்டாடி, நியூ இயர் கொண்டாடிட்டே இருக்கோம். இன்றைக்கோ நாளைக்கோ எப்பொழுதும் தெரியாது. நம்ம எதுக்கு ஆயுதமா இருக்கிறப்போ? கிறிஸ்துமஸுக்கு இல்லை, ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயுதமா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த வருகை என்பது எவ்வளவு நேரம் நடக்கும்? கண்ணிமைக்கும் பொழுதில், ஒரு நிமிஷத்துக்குள்ள, ஒரு வினாடியில் 60 செகண்டுக்குள்ள அந்த கண்ணிமைக்கும் பொழுதில் அந்த வருகை வந்து சம்பவித்து போய்விடும். அதற்கு பிறகு 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம், அந்த கிறிஸ்துவின் ஆட்சி. சரி, ஆண்டவர் எல்லா வாதைகள் இருந்தாலும் நம் குடும்பத்தை இதுவரைக்கும் எப்படி காப்பாற்றி வந்தாரோ அது மாதிரி காப்பாற்றி வந்திருக்காரு. ஆண்டவர் நமக்கு இந்த புதிய வருடத்தில் என்ன நமக்கு கொடுக்க போகிறார், என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் பார்க்கலாமா? இது வரைக்குமே நம்ம கஷ்டப்பட்டோம், எல்லாரும் வரை பாடுபட்டோம். மோசையை எப்படி அந்த எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டு வந்தாரோ, 430 வருடங்கள் காலங்கள் அவர்கள் வாழ்ந்து கஷ்டப்பட்டு வந்தார்களோ, அதே போல நாம் பிறந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு வார்த்தையானதை நான் பார்க்கலாமா? படிங்க. விடுதலை பயணம் 12:11. விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 2 வார்த்தை 11. நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கொண்டு கால்களில் காலணிகளை அணிந்து கொண்டு கையில் கோல்களை பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏதாவது புரியுதா? ஒன்றும் புரியுது. ஸ்டார்டிங்காக சொன்னாரு, பாஸ்கா திருவிழா 50வது நாள் முழுமையாக கொண்டாடுவது இல்லைங்களா? சரி, ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் நமக்கு ஒரு சில நிபந்தனைகள் வைக்கின்றார். நமக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு நமக்கு என்ன வைக்கின்றார்? கண்டிஷன் சப்ளை. நீங்க எங்கன்னா போனீங்கன்னா கடையில் 1 buy 1 get 1 ஆஃபர்னு போட்டிருப்பாங்க. ஆஃபரை மட்டும் பார்ப்பாங்க. ஆஃபர் பக்கத்தில் சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? சின்னதாக ஒரு ஸ்டார். அந்த ஸ்டாருக்கான யாருக்கும் புரியாது. அது என்னது? கண்டிஷன் அப்ளை. நிபந்தனைகளுக்கு ஒளப்பட்டிதே, நிபந்தனைகளுக்கு உள்பட்டிருக்கிறது. தெரியாதுங்களா? அதுதான் கடவுளோட வார்த்தை கேட்க வரும். ஒன்னா புரிய. சரி, ஆண்டவர் சொல்றார், நமக்கு இந்த புதிய வருடத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால், நாம் எகிப்தியர்கள் அடிமை மக்களாக இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தது போல் நாம் வாழாமல், நாம் அவருடைய மீண்டும் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்றால், நாம் வருகின்ற வருடங்களில் நமக்கு ஆசீர்வாதங்கள் நம்ம குடும்பத்தின் மேல் எப்பொழுது இருக்க வேண்டும் என்றால் சில கண்டிஷன்கள் வைக்கின்றார். படிங்க மீண்டும் 12:11. இதனை உண்ணுகின்ற முறையாவது இடையில் கச்சை கட்டி காலணிகளை அணிந்து கொண்டு கையில் கோலை பிடித்துக் கொண்டு விரைவாக உண்ணுங்கள். இது என்ன புது பழக்கம்? சாப்பிடும் போது என்ன பண்ணுவோம்? கையெல்லாம் கழுவிட்டு, சில்பர் ஷூ எல்லாமே கட்டிட்டு, சாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு, கையை கழுவிட்டு நம்ம என்ன போய் சாப்பிடணும். இருந்துக்க ஆண்டவர் நம்ம புதிய முறையை வைக்கிறாரு. எப்படிப்பா? ஷூ போட்டுன்னு இடையில ஒரு கச்சையை கட்டிக்கின்னு கையில் ஒரு கோலை வர பிடிச்சிக்கின்னு எப்படிப்பா சாப்பிட்றது? ஒன்று நினைப்பாங்க, ஐயோ இந்த கையில் சாப்பிட்லான்னு பார்த்தா இந்த கோலில் கையில் இருக்குது, இந்த கபாப் சாப்பிட்றதா இல்லை இந்த காலை பிடிச்சி இருக்கிறதான்னு ஒன்றும் தெரியல, இது ஒரு கோல், இதை ஒன்றை பிடிச்சிட்டு எப்படிப்பா சாப்பிட்றது? நிறைய பேர் நம்ம பண்ணிருக்கோம்.
இதெல்லாம் புது முறையாக இருக்குது. எப்படி நம்ம சமாளிக்கிறோம்? ஆவியானவர் சொல்லுகின்றார், ஒவ்வொரு வார்த்தையின் பின்னாடியும் பலவிதமான பரலோக ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். படிக்கிறோம். விடுதலை பயணம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் இறைவார்த்தை படிக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகின்றார், மேலானவற்றையே நாடுங்கள், கீழானவற்றை நீங்கள் நாட வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் என்ன இருக்கின்றார்? உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு சொல்லுவாங்க. இந்த முதல் வார்த்தை உண்ணுகின்ற முறையாவது இடையல் கச்சை கட்டிக்கொண்டு, இந்த வார்த்தைக்கு மட்டும் வரணும். உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு, உண்மையை இடைக்கச்சையாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 14 படிக்கிறீங்களா? படிக்கிறோம். உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு, உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு, நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள், நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், ஆ, அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்தமாய் நிலையை உங்கள் கால்களில் மிதியடைகளாக போட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் கால்களில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான மிதியடைகளாக கால்களில் போட்டுக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். 15வது இறை வார்த்தை அதே தானா? சேமா 14-15 வரைக்கும் அதெல்லாம் வந்துருங்களா? ஓகே. அப்போ இந்த இடைக்கச்சை என்பது என்னவென்றால் உண்மை. உண்மை. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம உண்மையா இருக்கிறாங்க? ஒரு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நான் வந்து ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், காயத்ரி ரொம்ப உண்மையா இருக்கிறேன். அவங்க நினைக்கலாம், எல்லாரும் நினைப்பாங்க, அந்த அம்மாவுக்கு என்ன வயசாயிடுச்சு, எல்லாம் விட்டு போச்சு, ஆண்டவர் கூப்பிட்றாரு, போகிற சமயத்தில் அவங்க கரெக்ட் ஆகிட்டாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு வந்து வயது பாரபட்சம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான், ஒரே பாரம் தான். உண்மையா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு உண்மையா இருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். பிரைஸ் தி லார்ட். நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவங்க தான். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர்களை தொட்டு இறை வார்த்தையினால் ஆவிக்குள்ளாகி நானும் பிரதரும் சரி, நிறைய மாற்றங்கள். எங்களை பார்க்குறவங்க கேட்பாங்க, உங்களுடைய பழைய வாழ்க்கையே எப்படியா இருந்துச்சு, இப்போ இருக்கிற வாழ்க்கையே எப்படியா இருக்குது? அதை நாங்கள் சொல்லுவோம், இதை நாங்கள் நினச்சா கூட மாற்ற முடியாது, கடவுளாக எங்களை மாற்றுறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு இருக்க வேண்டும். இடைக்கச்சை என்பது இந்த இடுப்புல கட்டுறது இல்லைங்களா? இடைக்கச்சை என்பது அது அவிழ்ந்து விழுந்தால் நமக்கு என்ன போச்சு? வலிமை மானமே போயிடும். இந்த உலகத்தின் பிரகாரம் நமக்கு என்ன போயிடும்? மானம் போயிடும். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஏதோ ஒரு வியாபாரம், ஏதோ ஒரு இது இவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்னு என்ன பண்றோம்? பொய் சொல்லி வியாபாரம் பண்றோம், பொய் சொல்லி கமிஷன் அடிக்கிறோம், பொய் சொல்லி வேற இந்த பணம் நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கணும்ன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவங்க என்ன பண்றோம்? எதை வேணா நம்ம செய்யறோம். அப்போ இந்த உண்மை நம்ம மனசுக்குள்ள இருக்குதா? கண்டிப்பா இருக்காது. இந்த உண்மை என்பது நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் ஆட்கொண்டு நம்மை ஆள வேண்டும். உண்மை நம்மள ஆளணும், நம்ம உண்மையாள. அப்போ இந்த உண்மை என்பது இடைக்கச்சை. படிக்கப்பட்டது. அடுத்த இறை வார்த்தை தொடக்க நூல் 26 இறை வார்த்தை 5. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுக்கிறேன். இன்னும் 2 வார்த்தை தான் படிச்சேன். தொடக்க நூல் 26 5ஆம் இறை வார்த்தை. நிறைய பேர் கேட்கலாம், அப்போ பழைய காலத்தில் இருந்ததான் உண்மையா இருந்தாங்களா? ஆபிரகாம் என் குரலுக்கு செவிசாய்த்து, ஆபிரகாம் என் உடலுக்கு செவி சாய்த்து, என் நியமங்களையும் கட்டளைகளையும், என் குரலுக்கு செவி சாய்த்து, என் நியமங்களையும் கட்டளைகளையும், விதிமுறைகளையும் சட்டங்களையும் கடைபிடித்தான். விதிமுறைகளையும் சட்டங்களையும் கடைபிடித்தான். அதனால தான் நம்ம ஆசீர்வாதம். நம்ம கேட்கலாம், காயின் வந்து ஆவில கொலை பண்ணிட்டானே, அவன் உண்மையா இருந்தானா? இல்லையே. ஆண்டவர் சொல்றார், இதோ உன்னுடைய தம்பியின் ரத்தம் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறுகின்றது, எங்கே இருக்கின்றாய்? ஆண்டவரே, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப கூட என்ன சொல்றான்? போய் சொல்றான்.
தொடக்குதல் 26:5. அப்போ ஆபிரகாம் எவ்வளவு உண்மையா இருந்திருப்பாரு இல்லைங்களா? சரி, அப்போ இவங்கெல்லாம் உண்மையா இருந்தாங்கன்னா நமக்கு இவங்க வந்தவங்களாம் இவங்களுக்கெல்லாம் தெரியுமா நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம கடவுள்கிட்ட போக முடியும், இப்படியெல்லாம் செய்யணும் தெரியுமா அவங்களுக்கு? அப்போ நிறைய பேர் கேட்பாங்க இல்லைங்களா? தொடக்குதல் 49:1 படிக்கிறது. 49 1ஆம் இறைவார்த்தை தொடக்கணும். யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து தம் புதல்வர் அனைவரையும் வரவழைத்து கூறியது, என்னை சுற்றி நில்லுங்கள், என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகின்றேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். போதும். தொடக்க நூலிலிருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. நான் ஆண்டவர் வரப்போகின்றார். நம்ம கேட்கலாம், ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்குமா, யாக்கோபுக்கு தெரிஞ்சிருக்குமா? இங்க வேதம் என்ன சொல்லுது? இப்போ என்னை அவர் சாக போகும் தருவாயில் கூப்பிட்டு சொல்றாரு, பிள்ளைகளை என்னை சுற்றி நில்லுங்க, உங்களுக்கு வருங்காலம் ரகசியத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்னு என்ன சொல்றாரு? ஆண்டவர் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறார் திட்டத்தை. ஏன்னா ஆபிரகாம் எல்லாம் கடவுளோடு பேசியவர்கள், உறவாடியவர்கள். அப்ப கடவுள் அவங்களுக்கு தெரிவிக்காமல் இருந்திருப்பாரா? எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதான் சொல்றாரு யாக்கோபு, புதர்வுகளே அனைத்து என்னை சுற்றி நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கு நடக்க போகின்ற அனைத்து காரியங்களையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாரு? பார்ப்பா, இவ்வளோ ஊர் எந்து, இவ்வளோ ஆடு மாடு இருக்குது, இவ்வளோ வெள்ளி தங்கம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிறது நான் சொன்னாரு. எதையுமே சொல்லுங்க. அரசுரிமை உடையவர் வரும் வரையில் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதா விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்ற முறையாது. அரசுரிமை இயேசு வர வரைக்கும் என்ன சொல்லிட்டு போறாரு? இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். நான் போயிட்டானாலும் வம்சமா இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுதான் 12 கோத்திரங்கள் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது இல்லைங்களா? நெக்ஸ்ட் வார்த்தை படிக்கிறது எபேசியர் 6:14-15. இரண்டாவது இறைவார்த்தை. நான் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன், ஏன்னா டைம் இல்லை. இது இப்போ எடுக்கணும்னா நிறைய வார்த்தைகள் சொல்லணும், நிறைய படிக்க வைக்கணும். ஆனால் நான் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். இப்போ இடைக்கட்சி ஆயிட்டு மிதியடி கால் அடிகள். எபேசியர் 6:14-15. ஆகையால் உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு படிங்க. உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள். என்னத்த மிதியடியாக போட்டுக்கணும்? அமைதி. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஆண்டவரே, அங்கே போய் நாங்கள் வார்த்தையை அறிவிச்சா எங்கள் வார்த்தையை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கால் தூசியை அந்த நகரத்துக்கு புறமாக உதறி விட்டு நீ உள்ளே வா. நிறைய இருக்குது, நான் இப்போ அதெல்லாம் படிக்க வைக்க முடியாது. நிறைய இருக்குது. கால் தூசி எப்போது சாட்சியா இருக்குமா? நீ பரலோகத்துக்கு வரும் பொழுது என் புள்ள வந்து சொன்னானே, நீங்க கேட்டியா? தோ அந்த தூசியை எழுந்து நின்று வந்து சாட்சி சொல்லணும். நீங்க நம்ம மொபைல்ல பேசி நிற்கிறது எதுலேருந்து வருது தெரியுங்களா? அந்த சிம் கார்டு எதில் பண்றாங்க தெரியுங்களா? எதில் பண்றாங்க சிம் கார்டு? மண்ணு, அந்த தூசி, கண்ணுக்கே தெரியாத அந்த தூசியை தான் அந்த லேயர் மாதிரி அந்த டஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த சிலிக்கான் ஏதோ ஆட் பண்ணி அதுதான் அந்த சிம் கார்டை ரெடி பண்ணுறாங்க. அதுவே நம்ம செய்திக்கிறத பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கும் பொழுது எங்கேயோ கேட்கும் பொழுது நமக்கு சாட்சியாக வருகின்ற ஊழியர்கள் சொல்லுகின்ற இறை வார்த்தையை கேட்டு அதில் நீங்கள் மார்பு கவசமாக அணிந்து கொள்ளாமல் நீங்கள் அந்த வார்த்தையை உதற தள்ளிவிட்டு நீங்கள் சென்றீர்கள். ஆனால் அப்போ எது சாட்சியா நிற்கும்? இந்த கோயிலில் இந்த தூசி இருக்கும் தெரியுங்களா? நிறைய பேர் தொடைக்கிறீங்களா? இங்கே டஸ்ட் இருக்குது, இதெல்லாம் டஸ்ட் இருக்குது, அதெல்லாம் என்ன சாட்சியாக வரும்? ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக ஆச்சுங்களா? அடுத்த வார்த்தை படிங்க. அடுத்த இறை வார்த்தை இல்ல, ஒரு நிமிஷம். இனிமை மிகு பாடல் 5ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. இனிமை மிகு பாடல்
திருப்பாடல்கள் இனிமே மிகு பாடல் 5:3. உமது என் ஆடையை களைந்து விட்டேன், என் ஆடையை களைந்து விட்டேன், மீண்டும் அதனை நான் உடுத்த வேண்டுமோ? படிங்க. என் கால்களை கழுவியுள்ளேன், என் கால்களை கழுவியுள்ளேன், மீண்டும் அவற்றை அழுக்குப்படுத்தவோ? மீண்டும் அவற்றை அழுக்குப்படுத்தவோ? இதுல அவ்வளோ நல்லா சொல்றாரு. ஒரு முறை உடம்பெல்லாம் குளிச்சிட்டவங்க மீண்டும் போய் கால் கழுவணுமா? நீங்கள் சுத்தமாயிட்டீங்க, மறுபடியும் கோயிலுக்குள்ளே போகிறீங்க, அப்போ காலெல்லாம் மண்ணு மடிச்சுன்னு வந்துருக்குமா? ஆண்டவர் சொல்லுவார், உன் உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கோ. என்னத்த நீ உடம்பெல்லாம் கழுவி காலெல்லாம் கழுவி பண்ணி கோயிலுக்குள்ளே போயிட்டு உனக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கை நீ வெளியே எடுக்கல, நானே சுத்தம் ஆகிட்டு நடக்குமா? இல்லையே. அதான் சொல்ல, மீண்டும் என் கால்களை கழுவ வேண்டுமா? சரி, இது நமக்கு எது காட்டுது? அந்த இறை வார்த்தை காலடிகள் நமக்கு சாட்சி அளிக்குது. ஓகேவா? அந்த கால் தூசி. அடுத்த இறைவார்த்தை 3வது லாஸ்ட் இது எஸ்ஐயா 11 4வது இறைவார்த்தை. எஸ்ஐயா 11 4வது இறைவார்த்தை. 11 எஸ்ஐயா அதிகாரம் 11 இறைவார்த்தை 4. எனக்கு நிறைய டைம் இல்லை, அதனால் நம்ம ஒரு ஷார்ட்டாக போயிட்டேன். நான் எப்பயாவது எனக்கு டைம் கிடைச்சதா நான் ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், ஏழ்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோருக்கு வழக்கை விசாரிப்பார், வார்த்தையிலும் கோலினால் கொடியவரை அடிப்பார். இப்ப இந்த கோல் எதுக்கு தெரிஞ்சிச்சா? இந்த கோல் எதுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் பரலோகத்தின் ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமா சிந்திக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, நாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நடக்கும் பொழுது, நீ கேட்காததுக்கு முன்னாடியே ஆண்டவனுக்கு வீடை தேடி ஆசீர்வாதம். பிரைஸலா, ஹல்லேலூயா. டைம் எல்லாம் சொல்ல. ஓகே, பிரைஸலா. கடைசி வார்த்தைக்கு போகலாம். இறை வார்த்தை கடைசி பிரேயருக்கு போகலாம். எழுந்து நிற்போம். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக விளக்கமாக நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு டைமில் நான் ஈஸியாக போயிட்டேன். கண்களை போடுவோம், ஆண்டவருக்கு ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த புதிய வருடமானது அப்பா நீ கொடுக்கின்ற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய மாதமாக இருக்கின்றது. அப்பா நீ எங்களை காலையில் கண் விழிக்க செய்கின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு புதிய மாதமாக, புதிய வருடமாகவும், இதை புதிய நாட்களாகவும் இருக்கின்றது தகப்பனே. புதிய படைப்பாக எங்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றது தகப்பனே. அப்பா அதற்கான நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அப்பா எகிப்தில் அவர்கள் வாதையோடு அப்பா அந்த இஸ்ரேலர் அந்த எகிப்தில் கொடுமைப்படுத்தினார்கள். அப்பா ஆண்டவர் அப்பா அவர்களோடு இருந்து 430 வருடங்களாக அவர்களுக்கு எகிப்தில் ஊழியத்தை செய்கின்ற மக்களாக மாற்றினீரே. இதுவாக இருக்கின்ற மக்களை பெருந்திரளாக மாற்றி அப்பா இஸ்ரேலர் என்னும் கிறிஸ்துவ மக்களாக நீர் மாற்றி அவர்களுக்கு விடுதலை கொடுத்து காணாமல் அழைத்து சென்றதே தகப்பன். அதற்காக நன்றி சொல்கிறோம் தகப்பன். அப்பா நாங்களும் அப்பா இதோ இந்த வருடம் நாங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைவோம். அப்பா இதோ இந்த வருடத்தில் நாங்கள் மென்மேலும் நாங்கள் பெரியவற்றை நாடுவோம். அப்பா எங்களுக்கு அதிகாரம் தேவை, அப்பா எங்களுக்கு பிரசன்னம் தேவை, அப்பா உடைய ஆசீர்வாதம் தேவை என்று நாங்கள் ஓடாடி கொண்டிருக்கின்றோம் தகப்பனே. அப்பா உலகம் போக்கின்ற போக்கில் அப்பா உலகம் கொடுக்கின்ற காரியங்களை ஈடுபட்டுக் கொண்டு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் தகப்பனே. உண்மையான ஆசீர்வாதம் அப்பா, உண்மையான இடைக்கச்சை, உண்மையான அந்த மிதியடி, உண்மையான அந்த தடி அப்பா அந்த இறை வார்த்தை என்னும் வார்த்தை எங்களுக்கு இதோ எங்களை அடித்து ஒவ்வொரு தருணத்தும் எங்களை திருத்துகின்ற மக்களாக மாற்றும் தகப்பனே. அப்பா அது கோலம் கல்வி என்னை தேற்றும் என்று சொன்ன ஆண்டவரே, அப்பா அந்த இறை வார்த்தையின்படி அப்பா இந்த வருடத்தில் இந்த புதிய நாட்களில் அப்பா எங்களை தேற்றும் கனியும் கோலமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துவீர். அப்பா நீர் எங்கள் குடும்பங்களை வழிநடத்துவீர். எங்கள் குடும்பத்தில் வருகின்ற எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கின்றவராக இருக்கிற தகப்பனே. எங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையில்லை, எங்களுக்கு தேவையானவற்றை நீர் கொடுக்கின்ற தெய்வமாக இருக்கும் பொழுது ஆண்டவரை நீர் எமக்குள் இருந்தால் போதும். நீர் அந்த ஆசீர்வாதமான தெய்வம், நீர் மட்டுமே எங்களுக்கு வேண்டும். அப்பா இதோ நானும் என் வீட்டாரும் அப்பா உண்மையே நேசிப்போம் என்று அப்பா இந்த புதிய வருடத்தில் நாங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றோம் தகப்பனே. அந்த வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் குடும்பங்களையும் அப்பா வரப்போகிற இந்த 2ஆம் வருகையில் எங்கள் குடும்பங்களையும் குடும்பத்தின் சார்ந்தவர்களை நீர் எடுத்துக்கொள்ளும் தகப்பனே. அப்பா அந்த ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு முழுமையாக சாரும். அப்பா இந்த ஆசீர்வாதமானது ஒரு
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே 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 வல்லவர், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.